வணக்கம். வாழ்க வளமுடன். பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் 475வது பதிவு ஸ்டெராய்டு. ஏன்னா இப்போ தொடர்ந்து போன வாரங்களில் வந்த பேஷண்ட் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு வலி குறையலைங்கிற கண்டிஷனில் தான் வர்றாங்க. இன்னும் மோசமாகிடுச்சு சொல்லிட்டு வரக்கூடிய முட்டி வலி பேஷண்ட் தான் நிறையா பார்த்தேன் போன வாரம். அதோட தாக்கம் தான் இந்த ஸ்டெராய்டு பற்றி ஒரு பதிவு நம்ம யூடியூப் சேனலில் வரணுங்கிறது. பொதுவாக ஸ்டெராய்டு என்னன்னு பார்த்தோம்னா இது சிந்தட்டிக் ட்ரக்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளே இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக செய்யக்கூடிய பொருள்கள்லேருந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள். கிட்டத்தட்ட அது ரிசம்பிளன்ஸ் வந்து கார்டிசோல்ங்கிற ஒரு ஹார்மோன் கூட ஒத்துருக்கிறது. நம்ம பாடியில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு ஹார்மோன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெராய்டு எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பொதுவாக உபயோகப்படுத்தப்படுதுன்னா, மருத்துவத்தில் வீக்கங்கள், அதை எக்ஸ்டர்னல், அதாவது எஸ்டிமிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கை கால் மூட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே சில வீக்கங்கள் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய மருந்தாக இந்த ஸ்டெராய்டை மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சது, உபயோகப்படுத்துச்சு. அதே நேரத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுதுங்கிறதும் அவங்களே கொடுத்துருக்குற. எங்கெல்லாம் இது இன்ஃப்ளமேஷனுங்கிற அந்த வீக்கங்களை குறைக்குதோ அதே நேரத்தில் உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டத்தையும் குறைச்சிடுதுங்கிறது இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட். இந்த கார்டிகோஸ்டெராய்டு சொல்கிற அந்த ஸ்டெராய்டு வந்து அனபாலிக் ஸ்டெராய்டுன்னு 2 டைப் ஆஃப் ஸ்டெராய்டு இருக்குது. அந்த ஸ்டெராய்டுலேருந்து வித்தியாசப்படுது. இந்த அனபாலிக் ஸ்டெராய்டு பற்றி நம்ம தனியாக ஒரு பதிவில் பார்ப்போம். இது இந்த கால இளைஞர்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெராய்டுங்கிறதுனால அதை தனி ஒரு பதிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது கார்டிகோஸ்டெராய்டுன்னு சொல்லக்கூடிய காமன் ஸ்டெராய்ட்ஸ் பற்றி மட்டும் பார்க்குறோம். இதில் இருக்கிற மெடிக்கேஷன்ஸ்னு பார்த்தோம்னா நிறைய கெமிக்கல்ஸ் இந்த ஸ்டெராய்டில் இருக்குது. இதை வந்து வெளிப்பூச்சாக கொடுக்கலாம். இந்த ஸ்டெராய்டுகளை வந்து எப்படி உள்ள நம்ம நோயாளிக்கு கொடுக்குறோம்னா, க்ரீம்ஸ், அதாவது இந்த பெயின் பாம்ஸ் சொல்லக்கூடிய பெயினுக்கு தடவக்கூடிய மருந்துகளாகவும் ஸ்கின் டிசீஸுக்கு தடவக்கூடிய மருந்துகளாகவும் கொடுக்குறோம். இதை வாய் வழியாகவும் எடுக்கக்கூடிய டேப்லெட் ஃபார்ம்லேயும் கேப்சூல் ஃபார்ம்லேயும் எடுக்கிறோம். இன்ஜெக்ஷனாக நேராக எந்த இடத்துல வலி இருக்குதோ, எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதோ அங்கேயே கொண்டு போய் அது வெயின்லேயோ இல்லை மசில்லையோ இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி தான் ஜாயின்ஸில் முட்டிலேயே ஊசி போட்டாங்க சந்தோஷமாக வர்றவங்க கொஞ்ச நாள் கழித்து முட்டியை நடக்க முடியாமல் வர்றதை பார்க்குறோம். இந்த ஸ்டெராய்டுங்கிறது வந்து நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ், நம்ம பாடியை இன்ஃபெக்ஷன்லேருந்தும் ஃபாரின் ஆர்கானிசம்லேருந்தும் பாக்டீரியாவிலேருந்தும் பாதுகாக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸோட ஆக்டிவ்னஸை குறைச்சிடுதுங்கிறது பொதுவாக இந்த ஸ்டெராய்டோட தன்மை. இந்த ஸ்டெராய்டு மெடிசன்ஸ்ங்கிறது என்ன மாதிரியான ப்ராப்ளங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, முக்கியமாக ஜாயிண்ட் பெயின், ஆர்த்தட்டிஸ் பெயின், கவுட்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ரெவுமட்டாய்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த ஸ்டெராய்டை கொடுக்குறோம். அதே போல் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஏதாவது இன்டர்னல் ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷனில் இருக்குது, லைக் கிட்னி ஃபெயிலியர் ஆகிற நிலைமையில் இருக்குதுங்கும் போது இந்த ஸ்டெராய்டை லைஃப் சேவிங் ட்ரக்காக கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக ஒரு ஸ்டெராய்டு தெரப்பிங்கிறது வந்து கிட்னி பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு தெரப்பியாக இருக்குது. அது சில நேரத்தில் கிட்னியை ரிஜெவனேட் பண்ணுறதுக்காகவும் கிட்னியை டயாலிசிஸ் பண்ணுறதுலேருந்து காவந்து பண்ணுறதுக்காகவும் லைஃப் சேவிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஸ்டெராய்டு இப்போ கண்ட விஷயத்துக்கும் ஜஸ்ட் தொட்டதுக்கெல்லாம் ஸ்டெராய்டுங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டாச்சு. இப்போ இந்த ஓரல் ஸ்டெராய்டுங்கிற மருந்துகளை நம்ம சாப்பிடும் போதும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஸ்டெராய்டுங்கிறதும் நம்ம போடும்போது சில பேருக்கு ரேராக சில சைடு எஃபெக்ட்ஸ் உடனே தெரியும். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன், அலர்ஜி ரியாக்ஷன்,
ப்ளீடிங், அதாவது ஜாயிண்ட்லேயே ப்ளீட் ஆகிறது, அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ண இடம் ரப்சர் ஆகி போகிறது, ஸ்கின் டிஸ்கலரேஷன் ஆகிறது, போன் வீக் ஆகிடுறது, லிக்மெண்ட் வீக் ஆகி போகிறதுங்கிற சில பிரச்சனைகள். அதே நேரத்தில் இந்த ஓரல் ஸ்டெராய்டு நம்ம எடுக்கும்போது சில சைடு எஃபெக்ட் சில பேருக்கு, மூஞ்சில் நிறையா பரு உருவாகிறது, கண் பார்வையை கொஞ்சம் கிளார் அடிக்கிறது, கண் புரைன்னு சொல்லக்கூடிய கேட்ராக்ட் இல்லைன்னா குளுக்கோமா உருவாகிறது, தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வர்றது, ஹை பிபி உருவாகிறது, அதிகமாக பசி எடுக்கிறது, ஓவர் வெயிட் போடுறது, உடம்புல நிறைய முடி முளைக்கிறது, தூக்கமின்மைங்கிற கஷ்டம், இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி, அதாவது சளி பிடிக்கிற தன்மை உருவாகிறது, மசில் வீக் ஆகிடுறது, நர்வஸ் வீக் ஆகிடுறது, ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆகிடுறது, ஆஸ்ட்ரோபரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு அடர்த்தி குறைஞ்சி போகிறது, ஸ்டமக் இரிட்டேஷன், வயிற்றில் ப்ளீடிங் வர்றது, மோஷனில் ப்ளீட் போகிறது, சடன் மூட் ஸ்விங்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் உருவாகிறது, திடீர்னு கோபம், பஸ்ட் அவுட் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறது, மூஞ்சி ஊதி போயிடுறது, உடம்புல வாட்டர் ரிட்டென்ஷன், எங்கே பார்த்தாலும் தொலைன்னு தொங்குற மாதிரியான ஒரு கண்டிஷன் உருவாகிறது, டயபெட்டிக் கண்டிஷன் ரொம்ப மோசமாக மாறி போகிறது. சில சைடு எஃபெக்ட் குறிப்பாக சில பேருக்கு ஸ்டெராய்டு போடும்போது உருவாகுது. பொதுவாக எல்லாருக்கும் இந்த சைடு எஃபெக்ட் உருவாகுதா அப்படின்னா இல்லை, அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகிற கண்டிஷன் உண்டு. எல்லாருக்கும் இதே உருவாகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சைடு எஃபெக்டை குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவைப்பட்டால் மட்டும் ஸ்டெராய்டு போட்டுங்க. இதை போடும்போது க்ளோஸ்லி உங்களுக்கு அந்த ஆரோக்கிய மேம்பாடு, முட்டி வலி இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, அந்த வலி குறையுதாங்கிறத க்ளோஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அந்த ஸ்டெராய்டு போடும்போது ரொம்ப கம்மியாக அந்த ஏரியாவுக்கு மட்டும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. மினிமம் டோஸ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பிளட் ப்ரெஷரை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா கால்சியம் ரிச் ஃபுட்டும் விட்டமின் டி ரிச் தேவைப்பட்டுன்னா சப்ளிமெண்ட் கூட எடுக்கிறதுக்கு தயங்காமல் கால்சியமும் விட்டமின் டியும் நிறைய உடம்புல சேரணுங்கிறத குறிக்கோளாக வச்சுங்க. போன் டென்சிட்டிங்கிறத இந்த ஸ்டெராய்டு போடுறவங்க கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஆஸ்ட்ரோபரோசிஸ்ங்கிறது இதில் முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட் ஸ்டெராய்டு போடும்போதுங்கிறது. இப்போ இந்த ஸ்டெராய்டு போடும்போது யாரெல்லாம் இந்த ஸ்டெராய்டு போடாமல் முதல்ல தவிர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன் டிசீஸ் உருவாகிட்டு இருக்குதோ, அடிக்கடி தொத்து வியாதியில் கஷ்டப்படுறாங்களோ அவங்க கண்டிப்பாக போடக்கூடாது. டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெராய்ட்ஸ் போட்டுக்கக்கூடாது. ஹை பிபி இருந்து அதை சரியாக மானிட்டர் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாதவங்க இந்த ஸ்டெராய்ட்ஸ் மாதிரியான இன்ஜெக்ஷனை போட்டுக்கக்கூடாது. ஹார்ட் ஃபெயிலியர் வந்து திரும்பி ரெக்கவரி ஆனவங்க கண்டிப்பாக ஸ்டெராய்ட்ஸ் போட்டுக்கூடாது. பெப்டிக் அல்சர் இருக்கிறவங்க ஸ்டெராய்ட்ஸ் போட்டுக்கூடாது. ஆல்ரெடி ஆஸ்ட்ரோபரோசிஸ்னு எலும்பு அடர்த்தி நோய் உள்ளவங்க, மெனோபாஸுக்கு அப்புறம் இருக்கிற பெண்கள் முக்கியமாக இந்த ஸ்டெராய்ட்ஸ் போட்டுக்கிறத அவாய்ட் பண்ணணும். குளுக்கோமா கண்ணழுத்த நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெராய்டு போட்டுக்கிறத அவாய்ட் பண்ணணும். பொதுவாக இந்த ஸ்டெராய்டுனாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம இதை தவிர்க்கணுங்கிறது எல்லாருக்குமே புரியுது. இருந்தாலும் வலியோட தாக்கத்தினால கண்டிப்பாக போய் மறுபடியும் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிறது தப்பு இல்லைனாலும் அதை தவிர்க்கிறதுக்கான முயற்சி செய்யணுங்கிறது தான் ஸ்டெராய்டு பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் இந்த ஸ்டெராய்டெலாம் என்னென்ன கண்டிஷனுக்கு வேணும்னு இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஹோமியோபதி மருத்துவத்திலையும், சித்த மருந்துகள்லேயும், ஆயுர்வேதிக் மருந்துகளிலையும், யுனானி மருத்துவத்திலையும், ஈவன் அக்குபஞ்சர் மருத்துவத்திலையும் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணிக்கலாம்ங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அந்த மருத்துவத்தில் இருக்கிற அதிநவீன மருத்துவம்னு சொல்கிற இடத்துல இருக்கிற மிக பெரிய மருந்துனா அது ஸ்டெராய்டு. ஆனால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பல மருத்துவ முறைகள் நம்மளை சுற்றி இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹோமியோபதி மருத்துவத்தை நாடும்போது இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக நிறைய மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. ஈஸியாக உடம்புக்கு எந்த பக்க விளைவுகளையும் தோற்றுவிக்காமல் நல்ல ஒரு அமிக்கபிள், அதாவது ரொம்ப இனிமையாக இயற்கையாக உங்களை நலமாக்கக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியில் உண்டுங்கிறத சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்வோம்.
இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் மெசேஜ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரி அலோபதி மருத்துவத்தில் உள்ள ஸ்டெராய்ட் போன சில மருந்துகளை தேவையில்லாமல் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உயிர்காக்கும் மருந்து தான் இது. ஆனால் அது யூஸ் பண்ணுற நேரத்தில் தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணணுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன்.